மிதுன ராசிக்காரர் ராகவேந்தர் வழிபாடு ரொம்ப நல்லது. உங்களுக்கு தேக ஆரோக்கியம்னு பார்த்தா காது மூக்கு தொண்டை சைனஸ் ஒத்த தலைவலி தலை சுற்றல் வெர்டிகோன்ற மயக்கமெல்லாம் பெண்களாக இருந்தால் ஈமோக்ளோபினும் லோ பிபியும் பார்த்துக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதத்துக்கு வரைக்கும் இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் இந்த மாற்றத்துக்கே பிறந்தவர்களாக மிதுனம் இருப்பார். அற்புதமாக இருக்கும். ஏதாவது ஒன்றா வந்தால் மாற்றிக்கணும் ஓடிடணும். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். பிள்ளைகளுடைய படிப்பு தடை உத்தியோக தடை வியாபார தடை குழந்தைகளுடைய அமைப்பு குடும்பத்தில் பொது உறவுகள் வருவது துணை அல்லது துணைவியாக இருக்கின்ற பிரச்சனைகள் தீர்வது பெற்றோர் பெரியோருடன் இருந்த கஷ்டங்கள் தீர்வது அனுகூலமான அமைப்பு ஏற்படும். ஜூன் மாதத்திலிருந்து கொஞ்சம் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். ஜவாப் ஜாமீன் கொடுக்கக்கூடாது. ஜவாப் ஜாமீன்லாம் கொடுத்தீங்கன்னா ஜூன் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு யார் ஜவாப் ஜாமீன் கொடுக்கணும் நீங்கள் ஆளை தேட வேண்டியதாகிடும். ஸோ அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். தொழில் விஷயத்தில் கண்டிப்பாக மார்ச் மாதம் 13ஆம் நாள்லேருந்து மிதுனத்துக்கு ஒரு பெரிய அப்லிஃப்ட் கிடைக்கும், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும், பணம் நிறைய இருக்கும், ஜாலியாக இருக்கலாம். இப்போவே காதல் அமைப்பு பெற்றோர்களை ஏற்றுக்கொள்வார்கள். நல்ல அனுகூலம் இருக்கும். டக்கு டக்குன்னு பண்ணிக்கிங்க. ஜூன் மாதத்துக்குள்ளே எல்லாமே நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். இந்த வருஷம் ஃபுல்லாகவே நடக்கும். அதில் ஜூன் மாதம் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பராக இருக்கக்கூடிய அமைப்பு. தேக ஆரோக்கியத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். இடது பக்க தேக ஆரோக்கியத்திலும் சிறு பாதிப்புகள் வரக்கூடிய ராசியில் மிதுனம் வருகிறது. அதனால் ப்ரெஷர் பிபி சுகர் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் மாத்திரை மருந்தெல்லாம் எடுத்துக்காமல் நான் வந்து டயட்லேயே எல்லாத்தையும் சரி பண்ணுறேன் அது பண்ணுறேன்னா பக்கத்தில் எந்த ஹாஸ்பிட்டல் நல்ல ஹாஸ்பிட்டலும் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதெல்லாம் மிதுனத்துக்கு இருக்கக்கூடிய விஷயம். மிதுனத்திற்கு ரொம்ப நல்லது இருக்குது. வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் பேன்னு சொன்னால் நல்லது, இல்லைன்னா மாட்டிப்பீங்க. குடும்பத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் வாக்குவாதத்துலேயும் இருக்கக்கூடாது. என் பொண்டாட்டி என் பசங்க என் அப்பா அம்மா என் பிரதர்ஸ்ன்னு சொல்லி குடும்பத்தில் அந்த வீரங்கீரெல்லாம் காட்டினீங்கன்னா வாசப்படியில் பஞ்சாயத்து வந்துடும். அப்புறமா அதுக்கு நீங்கள் தான் கஷ்டப்படும்.